Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம மீம் சர்க்கிள் அப்படின்னு ஒரு புது சேனல், அதாவது நமக்கு அது புதுசு, பட் அவங்க பழைய சேனல் தான். அவங்க வந்து இந்த மாதிரி டுடே ட்ரெண்டிங் மாதிரி ட்ரால் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த நம்ம தமிழ்நாடு தேர்தல் அதில் வர்ற டெய்லி நடக்கக்கூடிய கூத்துகள் அது இதுகளை வச்சு அவங்க மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் நேற்று ஒரு ரோட் ஷோலாம் போயிருக்காரு, எங்கேயோ ஸ்பீச் எல்லாம் பேசியிருக்காரு. ரோட் ஷோ, தளபதியோட ரோட் ஷோன்னு தனியாக அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் போல இருக்குது. ரோட் ஷோவில் அவ்வளவு நடக்குது, நல்ல விபத்துகளும் நடக்குது. அவர் வராதிங்கன்னாலும் பைக்கில் அப்படியே வந்து ஒரு பைக்கோட ஒரு பைக் மோதுனதுக்கு பின்னாடி சரசரன்னு எல்லா பைக்கும் விழுது. கூட வந்த பாடி கார்டு அங்கே அப்படியே அவரை பார்க்க ஆன்னு வந்த ஒரு பெரியவரை நெஞ்சில் கை வச்சோடனே அவர் கீழே விழுந்துட்டார். அதுக்கு விஜய் உடனே அவர் மேலே கோவப்பட்டு அப்படின்னு விஜய் கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. விஜய்க்கு திருஷ்டி பூசணி சுற்றுவாங்கல்ல, சுற்றுனது கூட ஓகே, தூக்கி அவர் மேலே போட்டோன்னே அது நேராக வந்து அவரோட வேனுக்குள்ளே விழுந்துருச்சு. பக்கத்தில் இருந்த பாடி கார்ட்ஸ் பதறிட்டாங்க, என்னத்தை தூக்கிறாங்கன்னு தெரியாதுல, வேற குண்டு குண்டா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காய் வீசினதுக்கப்புறம் ஆளுக்கு கையில் 2 பேடு மாதிரி வச்சுருக்காங்க, பிளாக் கலர் பேடு, ஏதாவது வந்துச்சுன்னா தட்டி விடுறாங்க. தளபதி என்ன பண்ணுறாரு, தளபதிக்கு கண்ணாடி கொடுக்குறாங்க, மாசா குடிக்கிறாங்க, நெல்லுக்கட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்குறாரு, தூக்கி எறிகிறாங்க, அப்படி கேட்ச் பண்ணுறாருன்னு. தளபதியோட ஸ்பீச்சை தாண்டி இது ரோட் ஷோக்கு எக்கச்சக்க மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக தளபதி எங்கேயோ போய் பேசியிருக்காரு, அது ரோட் ஷோவில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு ட்ராலாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி ரெடி ஓ குரலி வித்தையா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. Watching videos without subscribing is injurious to YouTubers. வெயிட்டிங்கா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அடிக்க முடியாது. உங்க விஜய் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. பக்கத்துல ஒருத்தன் அது ஒரு முட்டுக்கட்டைய போட்டு நம்மள வரவிடாம பண்ணிருப்பார். ஆனா இப்பதான் அவர் வந்து ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல. எல்லாத்துலயும் மண்ணி விழுத்துருச்சு, அதனால சம கோபத்துல இருக்கிறாங்க என் மேல. நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு. ஏன்னா ஓ ஒசரத்துக்கு ரத்தம் போறலாம் ஆபத்தான விஷயம். ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைய மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. என்ன யார பார்த்தாலும் வருங்கால முதல்வர் சொல்றீங்க? ஒரு சேஞ்சா இருக்கும். வருங்கால பிரதமர் மேல காண்டு. அந்த காண்டுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்லயே அவங்க குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமா கேக்குதான். ஆனா ஒன்னா கூட விட்டுறலாம்டா கிளவி, அது பேசின பேச்சுக்கு என் இடத்துல ஒரு நாயை படுத்தினா நாண்டு கட்டி சேர்த்திருக்கப்படா. இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். வெறுப்புல இருக்கேன், என்னை விட்டுரு. ஆட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கேன். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். நான் சந்தோஷப்பட்டா அப்போ சினிமாவில் எவ்வளோ நாள் நடிச்சதெல்லாம் மாஸ்டர் பிளானா? அது சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க? மக்கள் சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். பாத்தியா, இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ
வேற யாராலையும் இந்த மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்து அதை தான் சொல்லுவாங்க. நக்கல்யா அவனுக்கு. எவ்ரி 5 years வர ஒரு எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. இது வேற, இது ஒரு அதிசய எலெக்ஷன். 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி. அதனால அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. காத்திருப்போம். இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அது என்ன அமைஞ்சா அமைக்கிறோம். விட்ட நீ போயிருவ. போயிருச்சியா எப்படி அமைக்கிறோம்? பிறக்கிறோம். ஓகேவா? மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. என்ன எதிர்த்துட்டு இருக்கிறவங்களால தில்லா கட்ஸா கெத்தா இத சொல்ல முடியுமா? ஏண்டா என்னை இப்படி நாயா பேயாலே விட்டு நக்கலா பண்றியே. செய்ய முடியாததெல்லாம் சொல்லவே மாட்டோம். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சொல்லாததை செய்வோம், அது வேற விஷயம். இந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் ஒரு ஏஜென்ட் மாதிரி சரியா வேலை செய்யறேன்னா சட்டையை பிடிச்சி ஏண்டா நாய செய்யலன்னு சப்புன்னு கள்ளத்துல நாள் ஆரம்பிக்கலாம். ஆட்சி முழுக்க ஊழல்லே ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கேட்பீங்க? முடிஞ்ச குற்றத்தை செய்வாங்க. நிமிர்ந்து நில்லுங்க, அப்பதான் உருப்பட முடியும். இந்த எலெக்ஷன் சும்மா உங்க பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் கிழிக்க முடியாது. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. உங்க பணத்தை எல்லாம் வச்சு மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கவே முடியாது. இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு எலெக்ஷன். ஐயோ படுத்துறானே. சரி நான் வரேன். முடிஞ்சா அதானே. இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கான். அதெல்லாம் ஒரு தூக்கி போட்டது. வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. தேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். பல்லாக்குடி மாதிரி ஒரு வாயை வச்சிருக்காங்க. நீயும் வாயம் பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா. ஒரே தொகுதியில நிக்கணும்டா. கான்பிடன்ட் வேணும்டா. நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்ல. அரியண்ணா யாரு தெரியுமா? டேய், தன் உழைப்பா தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு. எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்னு தோத்துக்கண்டா நானு. ஆனாலும் 3வது முறையா அடுத்து நான் போக போறேங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. பதவிக்காக ஆசைப்பட்டு யார் காத்தை விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சுயமரியாதையோட என்னைக்கும் மக்களோடு மக்கள் நிக்கிற அனுபவம் தான் எனக்கு இருக்கு. புரியாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடி இந்த போட்டோல இருக்கிறது யாருங்க? நேரா டெல்லிக்கு போய் மோடி காலில் உழுந்து கிடக்கிற பொன்னார் மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருக்காரு. இன்றைக்கு உதயநிதி மத்தவர் போல ஏதோ பேசிட்டு இருக்காரு. பாவம் எடப்பாடி அவளை தேடினாருன்னு பேசுறாரு. ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க. கண்ணா பண்ண பெருசு, அது சின்ன பண்ணையாக்கிறாரு. என் பேரை காப்பாத்து. கவலையே படாதீங்க, உங்க பேரை நான் காப்பாத்துறேன். அதான் எனக்கு வேணும். ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு என்ன கதை? பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. புது புது கதையெல்லாம் வருது. இப்ப பேசினாருல்ல நம்ம ஐயா, அவரு ஒரு மீம் பார்த்தேன். இப்படி பேசிட்டு இருக்காரு பார்த்தா
அந்த கடி இந்த கடி அப்படின்னு டிவிக்கே பாட்டு போகுது. எங்க இருந்து அவர் தான் வேணும் போகுது. அவர் பாட்டாமுத்தியா என்ன பாட்டா பண்ணிக்கியா என்ன அது ஏங்க உங்க வேனுக்குள்ள இருந்து வருது, வெளியே இருந்தல இல்ல. என்ன சொல்றீங்க? கேட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம உதயண்ணா ரோட் ஷோ போறாரு. அப்போ அந்த வண்டியில தொங்கிட்டு போவாங்கல்ல பசங்க, அதில் ஒரு பையன் அப்படியே தொங்கிட்டு வர்றான். அப்போ அவனை அப்படியே அவரோட ஃப்ரெண்டு போல அப்படியே எடுக்கிறாரு. என்ன நினைச்சானு தெரியல, பொசுக்கு நம்ம ஃபோனை திருப்பி இப்படி காட்டுறோம், ஸ்க்ரீன் சேவரில் விஜய் இருக்காரு. ஆனா பாரு அப்போ இருக்கு இந்த வண்டியில தொங்கிட்டு போறீங்கன்னு கேட்டா, நான் வந்ததே இதை புலப்புறப்படுத்ததானே. அவர் வேன்லேயே ஏறிக்கிட்டு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. பயப்படுத்தி அவருக்கு பேதிக்கிட்டே ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் சார் மை பீஸ் எது சார் உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க, போகடிங்க நாளை பணம் வந்து வாங்கிக்கிறேன். வரல சார், போங்க சார். நீங்க இவர் இதில் காட்டுனது வந்து கொஞ்சம் தான். பட் நீங்கள் நானே நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அதை தனி கண்டென்ட்டாக பண்ணுவோமான்னு யோசித்தேன். அப்புறம் வேணாம், மற்றவங்க பண்ணுறதை பார்ப்போம், நம்ம பண்ணி நீ இந்தியாவில் இல்லை நீ என்ன நக்கல் பண்ணுறது பேச வந்துடுங்களோன்ற பயத்திலேயே வேணாம். அது எலெக்ஷன் டைமில் வேணான்னு விட்டுட்டேன். ஆனால் அவ்வளவு அந்த ஸ்பீச் கூட இல்லைங்க, அந்த ரோட் ஷோவில் ஆளுக்கு பண்ணுற அலப்பறைங்கெல்லாம் அவ்வளோ இருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன பையன் வந்து தளபதி தூக்கிட்டாரு வேனுக்கு மேலே. தூக்கிட்டு என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு அவன் காலுக்கு கீழே தலையை விட்டு அவனை தூக்கிட்டாரு. அப்போ கீழே போட்டிருக்காங்க, இப்போ ஒருத்தர் கேட்பாரு எனக்கும் ஒரு குழந்தை வேணும் நானும் தூக்கணும் அப்படின்னு. இப்போ இதை மாதிரியே பண்ணுவாங்கட்டு அதில் ஒரு ஃபன்னு நடக்குதா. கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதை விட ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் வாசிக்கிறதுலேயே அது ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. 23 தான், 23ஆம் தேதி, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அது வரைக்கும் இவங்க இப்படி போகலாமா? ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். அது எனக்கு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக தெரியலை. நல்லா இருக்குது வீடியோ, ஃபன்னாக இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.